இருந்தாலும் ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, எப்பேற்பட்ட பேராசைக்காரர் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். சோனி நிறுவனம் இந்த திருத்தப்பட்ட காப்புரிமை சட்டத்தின்படி கம்போசருக்கு ராயல்ட்டி கொடுக்கணும்ல. அந்த அடிப்படையில் சோனி நிறுவனம் இவ்வளோ நாள் நாங்கள் இவ்வளோ இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் இவ்வளோ ரூபாய் இளையராஜாவுக்கான காப்பிரைட்டு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. வாங்கிக்க வேண்டியது தானே, மொத்த பாட்டு எனக்கு நீனா கொடுக்குறது, இதுதான் ஸ்டாண்டு. ஆமாப்பா, சோனி நிறுவனம் ஒரு பப்ளிக் லிமிடெட் லிஸ்டட் கம்பெனி, புரியுதா? அவங்க ரகசியமாலாம் கணக்கு வழக்க வச்சுக்க முடியாது, பப்ளிக்காக கொடுக்கணும். அவங்க இந்த பாருங்க, இந்த வருஷம் இவ்வளோ வருமானம், இதில் இவ்வளோ ரூபாய் தூக்கி காப்பிரைட்டாக வச்சிட்டோம், இதில் ஒருத்தர் மட்டும் வாங்க மாட்டேங்கிறாரு, தூக்கி தனியாக வச்சுட்டு காமிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் 100 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபா சோனி நிறுவனத்துக்கு, 25 ரூபா தான் இவருக்கு, 25 ரூபா கவிஞருக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, 100 ரூபாய் எனக்குன்றாரு. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், சோனி நிறுவனம் பாம்பேயில் வழக்கு போட்டாங்க. அந்த நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் சீம்ஸ் மும்பை. இந்த மாதிரி நாங்கள் இத்தனை பாட்டு வச்சுருக்கிறோம், எங்கள் பாட்டெல்லாம் தூக்கி இந்த ஆள் யூடியூப்பில் ஏற்றின்னு இருக்காரு, 1.5 கோடி ரூபாய் நஷ்டீடு கொடுக்க சொல்லுவாங்க, கேஸ் போட்டாங்க. சரி, இப்போ நீ என்ன சொல்கிற, நான் தான் என் ஓனர் பாட்டுக்குன்னு சொல்கிறேன், என்ன பண்ணணும்? பாம்பே ஹைகோர்ட்டில் போய், சார் எனக்கு தான் சார் சொந்தம், இசை கடவுள் சார், நான் எப்போ நான் பாட்டு போட்டேனோ அந்த பாட்டு முழுக்க எனக்கு தான் சார் சொந்தம், தேவைப்பட்டால் ஜட்ஜி முன்னாடி பாடி வரப்போ நான் போய் காட்டுங்க. அதானே பண்ணணும். ஒரு முறை கூட பாம்பே ஹைகோர்ட்டில் அப்பியரன்ஸ் காட்டல இளையராஜா. பதிலுக்கு என்ன பண்ணுறது தெரியுமா? அந்த பாம்பேயில் இருக்கிற கேஸை மெட்ராஸ்க்கு மாற்றுங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். இப்படி ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா தமிழ்நாட்டில் அவரோட மரியாதை தெரியும், மரியாதையை நடத்துவாங்கன்னா. அப்படி சொல்வதை விட இன்னும் எளிமைப்படுத்தி, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் அந்த பாடலை கேட்காமல் தூங்க முடியாத நீதிபதிகள் இருக்கலாம் அல்லவா? இப்போ டெல்லியில் இருக்கிற இந்திக்கார ஜட்ஜுக்கு என்னன்னு தெரியும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்தியில் ஒன்றும் ஒரு பெருசாக சோபிக்கலன்னு சொன்னேன், கோனே இளையராஜான்னு வாங்க, ரகுமான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஓ ரங்கீலா படியா சாங்.